இது ஒரு ஆட்டு மார்க்கெட்டு. இது வந்து ஆட்டு தொழுவம். ஆடு அறுக்கக்கூடிய இடங்கள். இதில் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு பாக்ஸ் மாரி வச்சுருக்காங்க. ஒரு கண்டெய்னர். அப்படி என்னான்னு பக்கத்தில் போய் பார்த்தோம்னா, இது ஒரு ஜாமியா, அதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தில் வந்து இந்த இதை வச்சுருக்குறாங்க. இது என்னென்னா மோயா பாரித், அதாவது கூலிங்கான தண்ணி, குடி தண்ணீர். இதெல்லாம் கூலிங் வாட்டர் வரக்கூடிய குடி தண்ணீர். இது வந்து கூலிங் இல்லாத சாதாரண தண்ணி. இது கூல் வாட்டரு. அப்படியே பார்த்தோம்னா இது என்ன பெட்ரோல் பல்க் மாதிரி இருக்கா? அங்கே என்ன போட்டிருக்கு, வண்டிகளில் ஃபில் பண்ணுறதுக்கு, பெரிய பெரிய கேனில் ஃபில் பண்ணுறதுக்கும் வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ சகல வசதிகளும் யார் வேணாலும் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ ரூம்புகளுக்கு பெரிய பெரிய கேனில் பிடிச்சிட்டு போகிறதுக்கும் அந்த வசதியும் வச்சுருக்குறாங்க. நம்ம உதாரணத்துக்கு பெரிய பைப்பாக வச்சுருக்குறாங்க. இப்படி காரை கொண்டு வந்து பக்கம் நிப்பாட்டிட்டு கூட காரில் இருந்து கூட கேனை வச்சு பிடிச்சிக்கலாம். கேனை கீழே இறக்க தேவையில்லை. இதுலேயே பக்கத்தில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் போட்டிருக்காங்க. யாராவது இதுக்கு ஜக்காத் சதக்கா, அதாவது தான தர்மங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் மொபைல் நம்பரும் போட்டிருக்காங்க. ஆனால் சவுதியில் வந்து இந்த அடிக்கக்கூடிய கடுமையான வெயிலுக்கு இந்த தண்ணி, கூலிங்கான தண்ணி கிடைக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம்.